அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 10ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல், டுடேஸ் இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டை தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடிஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பரை ஷேர் பண்ண பண்ணி உங்களோட ஷேர் பண்ணேன். இதில் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். அதுமாதிரி நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நியூஸ் உடனே கிடைக்கும். நிறைய நண்பர்கள் வந்து நான் நியூஸ் போட்டு 2 நாள் கழிச்சு கமெண்ட்டில் கேட்குறாங்க, இதோட ஸ்பிட் என்னாச்சு, இதோட ரெக்கார்ட் என்னாச்சுன்னு. ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியே போட்டுறோம். ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணால் உடனே IOL கெமிக்கல்ஸ் ரெக்கார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, நம்ம வீடியோ போட்டோம். ஒரு நண்பர் வந்து ஒருத்தர் நேற்று கேட்டிருக்காங்க, இன்னும் நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நியூஸு உடனே கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ரிசல்ட்டு, டிவிடெண்டு, போனஸு, அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கம்பெனி ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். 306 ரூபா கரண்ட் பேஸு, 68 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 405% வாங்கியிருக்கு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 132% வாங்கியிருக்கு. ஸோ ஈரோனியில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். கோட்டர் ரைட் சைடில் இருக்குது, அதுவும் நல்லா க்ரீனாக தான் இருக்குது. ஸோ நல்ல ரிசல்ட் தான் கோட்டுறோம். நீங்கள் ரைட்டில் இருக்கிறத பார்த்துக்கோங்க, நான் ஒன்லி ஈரோனியை மட்டும் சொல்கிறேன். நிக்கில் அடேசிவ் லிமிடெட் 106 ரூபா கரண்ட் பேஸு, 3 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 18% வாங்கியிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஈரோனியில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாட்டா இந்தியா லிமிடெட் 1341 ரூபா கரண்ட் பேஸு, 58 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியில் பெரிய மாற்றம் இல்லை, 1% மட்டும் வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஈரோனியில் ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெரிய மாற்றங்கள் இல்லை. அசோகா பில்ட்கான் லிமிடெட் கரண்ட் பேஸ் 237, 662 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 570% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. சேல்ஸ் ஆனது 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் டேக்ஸு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெண்டுமே. டேக்ஸில் உள்ள வேரியேஷன், ஆப்ரேட்டிங் மார்ஜின் உயர்ந்திருக்கு. இந்த காரணத்தினால ஈரோனியில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேக்ஸில் உள்ள வித்தியாசம் தான், வழக்கத்துக்கு மாதிரி இந்த வாட்டி டேக்ஸு மிக கம்மியாக பே பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. பால்மரன் லேரி அண்ட் கம்பெனி லிமிடெட் கரண்ட் பேஸ் 187, 62 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 8% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆனது 6% வீழ்ச்சி வீழ்ந்திருக்கிறது. ஸோ ரிசல்ட்டு ஈரோனியில் நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது டவுனாக இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸ் லிமிடெட் 5335, 1120 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 18% வந்திருக்கு. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டில் 19% வந்திருக்கு. ஸோ ஈரோனியில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈச்சர் மோட்டார்ஸ். டிரான்ஸ்ரயில் லைட்டிங் லிமிடெட் 586 ரூபா கரண்ட் பேஸு, ரீஜனல் லிஸ்டான கம்பெனி, நல்ல ஒரு லிஸ்டிங் கொடுத்த கம்பெனி. 93 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஈரோனியில் 92% வந்திருக்கு. சேல்ஸ் 62% வந்திருக்கு. ஸோ ஈரோனியில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, குவார்டர் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவரால் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை டிரான்ஸ்ரயில் லைட்டிங் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஞ்சனி ஃபைனான்ஸ் லிமிடெட் 13 கரண்ட் பேஸு, 19 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 111% வந்திருக்கு. சேல்ஸ் 50% வந்திருக்கு. ஸோ ஈரோனியில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தான். நெட் ப்ராஃபிட்டு 19 லட்சம் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் வெறும் 9 லட்சம், இப்போ அப்படியே 10 லட்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் 6295 ரூபா கரண்ட் பேஸு, 115 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 35% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதுக்கு காரணம் அதர் இன்கம் ஒரு காரணம். சேல்ஸ் ஆனது 12% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் சூப்பரான ரிசல்ட்டு. அவன்டி ஃபீட்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 743, 141 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் 59% வந்திருக்கு. சேல்ஸ் 9% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 59%. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு அவந்தி ஃபீட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பவர் மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் 1998 ரூபா கரண்ட் பேஸு, 86 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 40% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ் ஆனது 21%. குவார்டர் நல்ல உயர்வை கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு பவர் மேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினாக கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட் 388 ரூபா கரண்ட் பேஸு, 14 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் 36% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட். சேல்ஸு 25% வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கில்பர்ன் இன்ஜினியரிங் லிமிடெட்லேருந்து வந்திருக்கு. உதய் சிவகுமார் இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 49, 1 கோடியே 50 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் 75% வீழ்ச்சி அடைந்திருக்கு. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 72% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஸோ ஈரோனியில் சேல்ஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. குவார்டர்லி டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ரொம்ப டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் சேல்ஸு டவுன் ஆனால் நெட் ப்ராஃபிட்டும் டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. எம்தார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1519 ரூபா கரண்ட் பேஸு, 16 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் 54% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 47% வந்திருக்கு. இதுக்கு அதர் இன்கமும் ஒரு காரணம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது ஈரோனியரில். குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 205 ரூபா கரண்ட் பேஸு, 134 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியரில் சேல்ஸு 40%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்.
எம்எஸ்டிசி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 559, 259 கோடி 51 கோடி ப்ராஃபிட்டு. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 56% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ சேல்ஸ் ஒரு பெரிய டவுன் தான். பட் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 402% உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம்லேயே 291 கோடி வந்திருக்கு. ஸோ அதை கழிச்சு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆனது டவுனாக தான் போயிருக்கணும். பட் இந்த அதர் இன்கம்னால தான் ரிசல்ட்டு சூப்பராக தெரியுது. மற்றபடி ஒரு டவுனான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது எம்எஸ்டிசி லிமிட்டடோட ரிசல்ட்டு. பட் டிவிடெண்ட் வந்து வழக்கத்துக்கு மேலே நல்லா ஒரு சூப்பரான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 32 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 559 ரூபா. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 5.25% வருது. நானும் தவறுகளாக எதுவும் இருக்குமான்னு பார்த்தா நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். 320% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 10 ரூபாய்க்கு. ஸோ கிட்டத்தட்ட 32 ரூபா தான் வருது. ஸோ நல்ல ஒரு பெரிய டிவிடெண்ட். இதற்கான ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 14 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரெசார்ட் லிமிடெட் 121 ரூபா கரண்ட் ப்ரைஸ். கிட்டத்தட்ட 5 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியரில் 15% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட். சேல்ஸ் ஆனது 8% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை நிக்கோ பார்க் அண்ட் ரெசார்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 25 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவு. ரெக்கார்ட் எக்ஸ்டேட் வந்து 14 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 11 மார்ச்சுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. வருண் பிவரேஜஸ் லிமிடெட் 548 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 196 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் 36% உயர்ந்திருக்கு. சேல்ஸும் 38% உயர்ந்திருக்கு. ஸோ இயர்னியில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. எல்லாமே 35% மேலே உயர்ந்திருக்கு. பட் குவார்டர் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 50 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ரொம்ப சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் வந்து எதுவும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. நானும் தேடி பார்த்தேன். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் பிவரேஜில் இருக்காங்க. வருண் பிவரேஜ் ஏதோ மேபி ரெக்கார்ட் வந்து கூடிய வரையில் 2-3 நாளில் வரலாம், இல்லை ஒரு வாரத்தில் வரலாம். இன்ஜேஸ் இந்தியா லிமிடெட் 169 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 150 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் சேல்ஸ் 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 72% உயர்ந்திருக்கிறது. ஸோ நல்ல ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இயர்னியில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை இன்ஜினியர்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வச்சிருக்காங்க 2 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1.25% கிட்ட வருது. ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். பேமெண்ட் வந்து 3 மார்ச்சுக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. சாரகமா இந்தியா லிமிடெட் 538 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 62 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் 19% வந்திருக்கு. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 137% வந்திருக்கு. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப டவுனாக இருக்குது. அந்த காரணத்தில் வெறும் 19% தான் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் தான். சூப்பரான ரிசல்ட்டு சொல்லலை. ஏன்னா 20% மேலே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க 4 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3/4% வருது. ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்காங்க. இதோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா 3 மார்ச்சுக்குள்ள அக்கௌண்ட்டுக்கு வந்துடலாம். கிறிசல் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 5097, 225 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் சேல்ஸ் 1% வீழ்ச்சி அடைஞ்சாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 7% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கிறிசல் லிமிடெட். இது இயர்னியரில். அதுமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க 26 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் 1/2%. இதற்கான ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரியாக இருக்கலாம். கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். நான் தான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர் பார்த்திங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க கிறிசல் லிமிடெட். இதோட பேமெண்ட் வந்து 6 மேக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க கம்பெனி. நேஷனல் அலுமினியம் கோல் லிமிடெட் 5097 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 1566 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியில் 232% வந்திருக்கு. சேல்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான 39% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் வந்து 232% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்டு இயர்னியரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க நேஷனல் அலுமினியம் கோல் லிமிடெட். அதேமாதிரி டிவிடெண்ட் வச்சிருக்காங்க 4 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 2.25% வருது. ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து அலுமினியமில் இருக்காங்க. டிவிடெண்ட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 10 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். எஸ்கார்ட்ஸ் குபுட்டோ லிமிடெட் 3305 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 321 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் 7% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட். சேல்ஸ் ஆனது 8%. ஸோ நல்ல ரிசல்ட் தான். ஓகேவான ரிசல்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமும் ஒரு காரணம். ஸோ ரிசல்ட் ஓகேவாக இருக்குது. டிவிடெண்டாக பார்த்திங்கன்னா 4 ரூபா 50 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 4% குறைவு. ரெக்கார்டு வந்து 14 ஃபெப்ரவரி. செக்டர் பார்த்திங்கன்னா டிராக்டர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. ஹோண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2387, 19 கோடி ப்ராஃபிட்டு. இயர்னியில் 22% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸு நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 33% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர்னியில் ஒரு நெட் ப்ராஃபிட் ஆனது ரொம்ப டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்டாக 10 ரூபா தராங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸ்பெஷல் டிவிடெண்ட் தருவாங்கன்னா. வழக்கமாக இவங்க 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே தான் டிவிடெண்ட் தருவாங்க. பட் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 10 ரூபா தராங்க. மேற்கொண்டு இன்னொரு டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் தருவாங்க. பட் அது வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் வரும். ஸோ இது வந்து பிப்ரவரியில் கொடுத்தனால 10 ரூபா இதை ஸ்பெஷல் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. இதற்கான ரெக்கார்டு எஸ்டேட் வந்து 18 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பேமெண்ட் வந்து 10 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சேவன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 51, 76 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்னியில் சேல்ஸ் 17% உயர்ந்திருக்கு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் ஆனது 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது நெட் ப்ராஃபிட் வச்சு பார்க்கும்போது. பட் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 3% கிட்ட வருது. நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க.
என்னதான் நம்ம சில கம்பெனி 60 ரூபா 70 ரூபான்னு கொடுத்தாலும் டிவிடியில் பார்த்தீங்கன்னா 0.5% வராது. இது சின்ன கம்பெனி தான், பட் 1 ரூபா 50 பைசா கொடுத்தாலும் பெரிய டிவிடியில், ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மி. ஸோ டிவிடியில் தான் ஒரு கரெக்டான ரேஷோவாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 18 February. செக்டர் வந்து ஐடி எனேபிள் சர்வீஸில் இருக்காங்க. இதோட பேமெண்ட்டும் 10 மார்ச்சுக்குள்ளே வந்துடலாம் அக்கௌண்ட்டுக்குள்ளே. ஜில்லெட் இந்தியா லிமிடெட் 8853 ரூபா கரண்ட் பேஸ், 126 கோடி ப்ராஃபிட்டு. இயர்ல 21% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். சேல்ஸ் ஆனது 7% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, 20% தாண்டிட்டாங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 65 ரூபா தராங்க. நல்ல பெரிய டிவிடெண்ட் மாதிரி தெரியுது, பட் டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 3/4% தான் வருது. ரெக்கார்டு வந்து 19 February, எக்ஸ்டேட் வந்து 18 February. செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க. பேமெண்ட் வந்து 7 மார்ச்சுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். த யுனைடெட் நீல்கிரி டீ எஸ்டேட் கம்பெனி லிமிடெட் 452 ரூபா கரண்ட் பேஸ், 1 ரூபா டிவிடெண்ட். டிவிடெண்டில் 1/4%. ரெக்கார்டு வந்து 21 February. செக்டர் வந்து டீ அண்ட் காஃபியில் இருக்காங்க. 30 நாட்களுக்குள்ளே அக்கௌண்ட்டுக்குள்ளே பேமெண்ட் வந்துடும். கேண்டாபில் ரீட்டைல் இந்தியா லிமிடெட் 308 ரூபா கரண்ட் பேஸ், 34 கோடி ப்ராஃபிட். இயர்ல 43% வந்திருக்கு. சேல்ஸ் ஆனது 27% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு. கேண்டாபில் ரீட்டைல் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 50 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 1/4% குறைவு. ரெக்கார்டு வந்து 21 February. செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பேர்ஸில் இருக்காங்க. சேல் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 591, 1,40,00,000 ப்ராஃபிட். இயர்ல 56% வந்திருக்கு. சேல்ஸ் 17%. ஸோ இயர்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை சேல் ஆட்டோமோட்டிவ் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி போனஸ் அறிவிப்புன்னு சொல்லியிருந்தாங்க 1:1. அதேமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸும் தராங்க. ரெக்கார்டு வந்து இன்னும் வெளிவரல. செக்டர் வந்து ஆட்டோ கம்பெனி அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. சேல் ஆட்டோமோட்டிவ். தனலட்சுமி ரோட்டோ ஸ்பின்னர்ஸ் லிமிடெட் 250 ரூபா கரண்ட் பேஸ், 2,48,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 39% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போனஸ் தரோன்னாங்க 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு 1:1 தான் தராங்க. ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தராங்க. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்டு வந்து இன்னும் வெளிவரல, கூட வரும். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஒரே ஒரு கம்பெனி தான், பாம்பே பும்ரா ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் 293 ரூபா கரண்ட் பேஸ், 18 February போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறேன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட்டில் இருக்காங்க. 1 ரூபா 20 பைசா டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஏபி கார்ட்ஸ்பீல் இந்தியா லிமிடெட் 473 ரூபா கரண்ட் பேஸ், எஸ்எம்இ கேட்டகரி. 15 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கம்பெனி யாருங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணல. இது ஒரு பெரிய ஆர்டர் அவங்களுக்கு. ஆஸ்திரேலியன் பிரீமியம் சோலார் இந்தியா லிமிடெட் 482 ரூபா கரண்ட் பேஸ், எஸ்எம்இ கேட்டகரி. 33 கோடி 28 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்த கம்பெனி யாருங்கிறத மென்ஷன் பண்ணல. டொமஸ்டிக் ஆர்டர். யுனைசென்ஸ் குளோபல் லிமிடெட் 159 ரூபா கரண்ட் பேஸ், 13 கோடி 70 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து லேப் க்ரௌண்ட் டைமண்டுக்கான ஆர்டர். ஸோ டைமண்ட் வந்து லேப்லேயே தயாரிக்கிறாங்க. அதுக்கான ஆர்டர் தான் கொடுத்தது. வால்மார்ட் இன்க் USA, அதாவது அமெரிக்காவில் வந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. மஹேந்திரா இபிசி இரிகேஷன் லிமிடெட் 139 ரூபா கரண்ட் பேஸ், 49 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது. ஆஃபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வாட்டர் அசோசியேஷன். வாட்டெக் வபாக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1389, 3251 கோடிக்கான ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் கிடச்சிருக்கு. கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. அது வந்து பிளான்ட்டோட பேர் வந்து ஏஐ ஹையர் இண்டிபெண்டன்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. ஸோ இதில் நியூஸ் முடிஞ்சது. இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புறேன். காலையில் லேட்டாக வரதுக்கு காரணம் நிறைய நியூஸ் இருந்தாலும் நிறைய நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அல்லது வீடியோ லேட்டாக வந்திருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.